அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது அபீபுல்லா, சித்தான் வர்மக்கலை வைத்தியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் காமாலை, சோகை, பாண்டு, இரத்தமின்மையால் ஏற்படும் நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். கல்லீரல்னால் ஏற்படும் மஞ்சள் காமாலை போன்றவை மஞ்சள் காமாலை, சோகை, பாண்டு, இரத்தமின்மையால் ஏற்படுவதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேர்ந்தெடுத்திருக்க மூலிகை கரிசாலை இரும்பு சத்து அதிகம் உள்ள மூலிகைங்கிறதுனால கரிசாலை தேர்ந்தெடுத்துருக்கோம். இப்போ இந்த கரிசாலை பார்க்க போறீங்க. இது வெள்ளை கரிசாலை, சரியா? இந்த பூ இப்படி இருக்கும், இலை இப்படி இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். கீரை கடைக்காரவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாக்கா கீரை கடைக்காரவங்க எடுத்தாந்து வாங்கியாந்து கொடுப்பாங்க, சரியா? இது ஒரு 10 கிராம். இந்த இலை மட்டும் ஒரு 10 கிராம், இலையை மட்டும் உருவி ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 கிராம் மிளகு வைங்க. ரெண்டையும் நல்லா நைவாக அரைச்சி நல்லா நைவாக அரைச்சி காலையில் மாலையில் மோரில் கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாம் சொன்ன மாதிரி மஞ்சள் காமாலை, சோகை, பாண்டு, இரத்தமின்மை இது எல்லாம் சரியாகும். அனைவருக்கும் பகிர்ந்தால் தான் மற்ற மக்களுக்கும் தெரியும், சரியா? அதனால் பகிர்ந்து என்ன தான். ஏன்னா இதெல்லாம் சும்மா சிம்பிளாக கிடைக்கிற முறையை நீங்களே செஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.